சர்வ வல்லவரே உயர்த்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆண்டவரே மனம் முடித்துகிறோம். தகப்பனே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். சர்வ வல்லவ, சர்வ வல்லவ, சர்வ வல்லவரே உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உயர்த்துகிறோம். அப்பா தகப்பனே இந்த ஆராதனை தகப்பனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தயவை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே நடத்தி தரும்படியாக ஆண்டவரே தகப்பனே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் கர்த்தர் தயவு கர்த்தர் ஆளுகை இருக்கும்படியாக எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே எங்கள் மத்தியில் வாரும் என்று சொல்லுங்க. எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவர், எங்கள் மத்தியில் வாரும் அப்பா, எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே. ஒருவராம் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் இயேசுவே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பரிசுத்த பரிசுத்தரே உயர்த்துகிறோம் இயேசுவே. ஒருவரா சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தெய்வமே. ஒருவரா சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தெய்வமே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. யாருமே வாழ்ந்திட ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தெய்வமே. யாருமே வாழ்ந்திட ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தெய்வமே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதி. சொல்லுங்க. நீரே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதி. சொல்லுங்க. நீரே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே நீரே உன்னதரும், நீரே பரிசுத்தரும், நீரே மாறாதவருமாயிருக்கிறேன். தகப்பனே இந்த ஆராதனை ஆசீர்வதியும், பலன் படுத்தும், காற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சிறு பிள்ளைகள் வருவார்கள். அவர்களை முன்னே நீங்கள் இடம் கொடுங்க. இன்னைக்கு அவர்களுடைய நாள், இன்னைக்கு சிறு பிள்ளைகளுடைய நாள். அதனால சிறு பிள்ளைகளை முன்ன வரும்படியாக சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் இடத்தை கொடுங்க, சிறு பிள்ளைகள் உட்காரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கடந்த வாரம் நம்மை கண்ணின் கண்மணி போல நடத்தி வந்து சகலத்தையும் நமக்காக செய்து முடித்தார். நம்மை காக்கிற கர்த்தராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். அவர் காகையை அனுப்பி உணவை கொடுக்கிற தேவன், வானத்தை பிரிந்து மன்னாவை போடுகிற தேவன், பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவ்வளவு பலமுள்ள தேவன் நம் தேவனாக இருக்கிறார்.
அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது தேவனை ஆராதிக்க வந்த நாம் முழு பலத்தோடு கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். உள்ளத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படியாய் ஆராதிக்கும் போது தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உற்சாகமாய் ஒரு பாடலை பாட போகிறோம். அதுக்கு முன்பாக இன்று உலகம் முழுவதும் தாயார் தினம், மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படியாக எல்லா தாயாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 2 அழகான தினமும் இன்றை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆமென். ஒன்று தாயார் தினம், ஒன்று சிறு பிள்ளைகளோட செலிப்ரேஷன், VBS ஓட செலிப்ரேஷன். அல்லேலூயா. சபையில் இப்படியாய் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து வருகிறதான கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை உயர்த்தும்படியாக உம்மை ஆராதிப்பேன். நல்லா உற்சாகமாக கையை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. மரியா பசங்களை இயேசுவே ரியா உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து சொல்லுங்க, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன், தேவனை ஆராதிப்பேன், ராஜனை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா கையை தட்டி தேவனை உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைங்க பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். பேசணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவரே உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால அவரை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். ஆமென். அவரை ருசிக்க ருசிக்க, அல்லேலூயா, அவர் வற்றாத ஜீவ நீரோற்றாய் இருக்கிறார். நீ எப்போ வேணாலும் எவ்வளவு வேணாலும் கர்த்தரை ருசித்து பார்க்கிற அளவுக்கு அவர் வற்றாத ஜீவ நீரோற்றாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவன் பழைய பாடல், வற்றாத. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வற்றாத நீரூற்றை போல நாம் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை, தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைச்சவர் நீரே. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, கைவிடாமல் சேற்றிடுவீரே. சொல்லுங்க. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி சேற்றிடுவீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தோட பாடணும். ஆமீன். நான் பாடுறத பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஆமீன். அல்லேலூயா. உண்மை தானே அது? ஆமீன். தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைச்சவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. அல்லேலூயா.
அதை நாம் உண்மையாய் உணர்ந்து பாட போகிறோம். God is so big, so majestic. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து தருகிறவர். அல்லேலூயா. பாடுவோமா? தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, என் உறவாலே மகிழ்ந்திடுவே. அன்பு வைத்தேன் நான் உமக்காய், எதையும் செய்வேன். சொல்லுங்க. உன்மே அன்பு வைத்தேன் நான் உமக்காய், எதையும் செய்வேன். தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, என் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உன்னுறவாலே மகிழ்ந்திடுவே. உன்மேல் அன்பு வைத்தேன் நான் உமக்காய், எதையும் செய்வேன். சொல்லுங்க. உன்மேல் அன்பு வைத்தேன் நான் உமக்காய், எதையும் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் எதுவும் செய்ய, அல்லேலூயா, எல்லாவற்றையும் செய்ய, அல்லேலூயா, நம் தேவைகள், நாம் எண்ணுகிற காரியம் எல்லாவற்றையும் நமக்காய் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போமா? எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போம். நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க. கொஞ்சம் பின்னால் போயிட்டீங்கன்னா சேரை, இந்த பிள்ளைங்களை நான் சேரில் உட்கார வைக்கிறேன். அல்லே கொஞ்சம் பின்னால் போயிடுங்க. கொஞ்சம் பின்னால் போயிட்டீங்கன்னா, கொஞ்சம் பின்னால் சென்டரில் இருக்கிறவங்க பிள்ளைங்களை இடம் கொடுங்க. யோசிக்காதீங்க, இடம் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு இடம் கொடுங்க. பிள்ளைங்களை கொஞ்சம் உட்கார வைங்க. கீழே உட்கார வைக்காதீங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களை மேலே உட்கார வைங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு இடம் கொடுங்க. பெரிய பிள்ளைங்களுக்கு இடம் கொடுங்க. பிள்ளைங்க உட்காரட்டும். இங்கே நிற்கிறாங்க இவங்க. எங்கே உட்காருவீங்க நீங்கள்? ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே ஆவியானவரே,
சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. அவரை பார்த்து கேளுங்க, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை உயர்த்திய வண்ணமாக கொஞ்ச நேரம் கர்த்தரை பாருங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை யோசிங்க. கண்களை திறக்காதே. அங்கேயும் எங்கேயும் பார்க்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சபையில கண்களை திறந்து அங்கேயும் இங்கேயும் பார்க்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ எதற்கும் வளர்ச்சி கிடையாது. கண்களை மூடி கர்த்தரை பிரசனத்தை உணரும் போது, கர்த்தரை மூடி அவர் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் உனக்கு பெரியவைகளை செய்கிறவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்மை தாய் போல தேற்றுகிறவர். அவர் நடச்சுகிறவராயிருக்கிறார், கொண்டு செல்லுகிறவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவரே உயர்த்துகிறோம், பரிசுத்தரே உயர்த்துகிறோம், நல்லவரே உயர்த்துகிறோம், வல்லவரே உயர்த்துகிறோம்.
தகப்பனே, எங்களை தாய் போல தேற்றுகிறவர், எங்களை தந்தை போல சுமக்கிறவர். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் கிடையாது. உம்மை போல எங்களை அரவணைக்க யாரும் கிடையாது. உங்களை போல எங்களை தேற்றிட யாரும் கிடையாது. நீங்க பெரியவராயிருக்கிறீர். நீ சர்வ வல்லவராயிருக்கிறீர். பரிசுத்தரே, உயர்ச்சுகிறோம், உயர்ச்சுகிறோம். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாய் போல உயர்ச்சுகிறோம் ஆண்டவரே. கனம் அடிச்சுகிறோம் ஆண்டவரே. மகிமை படைச்சுகிறோம் அப்பா. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ கலக்கத்தில் நீங்க வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையில வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்திற்காக இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் எங்களை நடத்துகிறவர், கர்த்தர் எங்களை கொண்டு செல்லுகிறவர். உம்மை போல தேற்றிட, உம்மை போல நடத்திட யாரும் இல்லை என்று சொல்லும் போது கர்த்தர் இறங்கி வருகிறவராக, மனமுருகுகிற தேவனாக கர்த்தர் நம்ம சமூகத்தில் வந்து அவர் தாளாட்டி சீராட்டி நம்மை வழிநடத்துகிற பெரிய தேவனா இருக்கிற அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, தாய் போல சேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. சேர்ந்து சொல்லுங்க, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாடி கர்த்தரை உயர்த்தி. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருக்கிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருக்கிட செய்பவரே. கண்மணி போல், கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவர். சொல்லுங்க, கண்மணி போல், கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உன் கிருபை உமக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் உன் கிருபை உமக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே.
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. இந்த காலை வேளை அறிக்கை செய்யுங்க. நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உன் சூழ்நிலையை கர்த்தருக்குள் ஒப்பு கொடுங்க. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கடைசியாய் ஒப்பு கொடுத்து நீர் எல்லாரும் சேர்ந்து யாரும் விட்டு கொடுக்காம, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கையை சற்றி தேவனை மகிழ்ச்சி நல்லா உற்சாகமா கையை சற்றி, நல்லா உற்சாகமா கையை சற்றி, நல்லா உற்சாகமா கையை சற்றி, நல்லா உற்சாகமா கையை சற்றி, நல்லா உற்சாகமாக ஆண்டவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே நீங்க போதும் என்று ஒப்பு கொடுத்துட்டேன். அப்பா நீங்க போதும் என்று ஒப்பு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் கவலைப்பட மாட்டேன், இதுக்கு மேல நான் எதையும் யோசிக்க மாட்டேன். நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் கர்த்தாவே, நீங்க போதும் ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்கு செய்வீங்க என்று ஒப்பு கொடுங்க, நீங்க எங்களை நடத்துவீங்க என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்ட பிறகு மீண்டும் அந்த கண்ணீர் வராம, மீண்டும் அந்த பிரச்சனை எழுமாம கர்த்தர் உம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக, உங்களை நடத்தும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவே ஆண்டவரே, மனிதனை நம்புவதை காட்டிலும் தேவனின் மேல் பற்றுதலாய் இருப்பதனால ஆண்டவரே உமையே நம்பியிருக்கிறோம், உமையே நம்பியிருக்கிறோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நான் குதிரையையும் ரதங்களையும் நம்பல தகப்பனே, என்னை உண்டாக்கின தேவனை நம்புகிறேன். அவர் செய்வார் என்ற விசுவாசத்தில் நடந்து போகிறோம். என் பாதைகளை திடமாயிருக்க, என் வழிகள் திடமாயிருக்க, நான் எடுத்து வைக்கிற எல்லா வழிகள், எல்லா பாதைகள், எல்லா அடிகளும் கர்த்தர் செய்வதாக. கர்த்தர் என் அடிகளை ஆசீர்வதிப்பீராக. My footsteps are governed by God. தேவனால் என் நடையை கர்த்தர் காத்து கொள்கிறவராக இருக்கிறார். நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் செய்வீராக, நடத்தி தாரும். இந்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பெலன் மடிச்சுங்க. கர்த்தர் கரம் அவர் மேல் இருப்பதாக. தகப்பனே, இந்த வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இங்கிருந்து கடந்து செல்லும் போது பெரிய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் நிமித்தமாய் தகப்பனே இந்த ராஜ்யம் வளரும்படியாக, வருகிற காலங்களில் பெரிய டாக்டர்ஸ்களாக, பெரிய லாயர்ஸ்களாக, பெரிய இன்ஜினியர்ஸாக இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, தாயும் தகப்பனும் கனமடிச்சுகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக இவர்களை ஆசீர்வதியும், பலன்படுத்தி காற்றுக்கொள்ளும். எல்லா தேவைகள் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து பிள்ளைகளுக்கு இடம் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த பிள்ளைகளோட நாள், அந்த பிள்ளைகள் இடம் கொடுங்க. மூத்தவர்களும் மூப்பர்களும் பிள்ளைகள் இடம். சாப்டர் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவும் எதிரே பலத்த துருவமாயிருந்தீர். தேவனே, நீர் என் பொருத்தநிலை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்.
தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளிடும். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். இந்த சங்கீதம் பகைவரை மேற்கொள்ளும் போது ஜெபம். பகைவரை என்ன, ஒரு பகைவரை என்று சொன்னால் எதிராளியை என்றது மாத்திரமல்ல, எதிராளியான பிசாசின் கிரியைகள் அத்தனையும் எதிர்கொள்ளும் போது ஜெபிக்கிற ஜெபமாக கூட இது இருக்கிறது. நான் பகைவரை ஜெயிக்கிறதுக்காக நாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னால் யுத்தம் என்னோட நீங்கள் சும்மா இருந்துருங்கன்ட்டார் ஆண்டவர். ஆகினாலே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பிசாசின் கிரியைகள், பலவிதமான சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து வரும்போது அதை மேற்கொள்வது எப்படி என்று பார்க்கும்போது ஜெபமே ஜெயமாக இருக்கிறது. அவ்விதமான ஜெபத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர், நான் சேஃபாக இருக்கணும். யுத்தமே வந்தாலும் நான் அவனை அடிக்க கூடாது, அவன் என்ன அடிக்கக்கூடாது. என்னை எட்டாத உயரத்தில் என்னை உயர்த்தி வையும். ஆகினால தீங்கு வருவதற்கு முன்னவே காக்கிற தேவன் நமது ஆண்டவர். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவும் எதிரே பலத்த துருவமாக இருந்தேன். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பெரிய துருவமாக இருந்தாராம், பாதுகாப்பாய் இருந்தாராம். பேர்பட்ட தேவன். ஆகினால் ஆண்டவரே, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது சேட்டின் மறைவில் வந்து அடைவேன். உமது கூடாரத்தில். அல்லேலூயா. இந்த கூடாரத்தில் என்பது ஆலயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். ஆலயத்தை தவறு விடவே கூடாது. பிசாசு பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது நாம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தை தவறு விடவே கூடாது. எவ்வளோ ஆலயத்துக்கு நீங்கள் அட்டண்டன்ஸு முழுமையாக இருக்கிறதோ அவ்வளவாய் உங்கள் பலன் அதிகரிக்கும். ஆமேன். பலவீனம் அடைய மாட்டீர்கள். உம்முடைய கூடாரத்தில் சதாகாலம் தங்குவேன். உமது சேட்டைகள் மறைவிலே வந்து அடைவேன். கடைசியாக பாருங்கள், இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது கொடுப்பது யாராவது இருந்தால் சீக்கிரம் சாட்சிகளை எடுக்கலாம். இந்த பிபிஎஸ்க்கு அநேக செலவு இருந்தது. ஆனால் என்கிட்ட ₹1 கிடையாது. என்கிட்ட ₹1 கிடையாது. என்கிட்ட ஒன்றும் கிடையாது. எப்படி பிபிஎஸ் நடத்தலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணணும். ஆனால் கர்த்தர் தீர்மானம் செய்தார், 7, 8, 9க்கு பிபிஎஸ் நடத்தணும். ஏமேன். அல்லேலூயா. 7, 8, 9க்கு பிபிஎஸ் நடத்தணும் என்று சொல்லி என்னோடய ப்ரேயர் க்ளோஸ் டு 100 people எனக்கு வேணும். எவ்வளோ வேணும்? க்ளோஸ் டு
100 people 100 பிள்ளைங்க எனக்கு அனுப்பி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். அப்படியாக முதல் நாள் நமக்கு எனக்குரிய 78 பேர் வந்தாங்க. அடுத்த நாள் நமக்கு 94 வந்தாங்க. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். 78. அடுத்த நாள் 94 வந்தாங்க. அடுத்த நாள் கொஞ்சம் கம்மியாகி, ஆனாலும் நான் எண்ணின பிரகாரம் டீச்சர்ஸ் வாலிப பிள்ளைங்க அன்றைக்கி எல்லாம் சேர்த்து எனக்கு 100 பேர் நமக்கு. அல்லேலூயா. கடைசி நாளில் நமக்கு ஆண்டவருக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்தது 100 பேர். ஆமேன். அந்த 3 நாளும் அநேக இருந்தது. பிரிண்ட்டுக்கு வேணுமா இருந்தது. அந்த பிரிண்டரை அந்த பிரிண்டில் காட்ரிட்ஜ் இங்கு அது 1800 rupees ஆகுது. நான் என்ன செய்யட்டும் யோசித்து கொண்டிருந்தேன். அந்த இங்கும் அந்த காட்ரிட்ஜும் எனக்கு சிஸ்டர் ஜெய் பாரதி அவர்கள் அந்த பிரிண்டர் இங்கோட கூட நம்ம கொடுத்து பிள்ளைகளுக்கு இந்த பிரிண்ட் எடுக்கும்படியாக, காப்பீஸ் எடுக்கும்படியாக எந்த இடத்துலையும் நாங்கள் ஓடலாம் அலையலை. அந்த இடத்துலையே உட்கார்ந்து பிரிண்ட் எடுத்து அப்போதே சர்க்குலேட் பண்ணும்படியாக கர்த்தர் உயர்த்தினார். அதுக்கு சிஸ்டர் பாரதி குடும்பத்தையும் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பராக, மானுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. அடுத்தது இந்த ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி யோசித்து இருக்கும்போது ஸ்நாக்ஸ் எனக்கு கர்த்தர் கொரியாவில் தான் அனுப்பினார். ஆமென். இந்த ஸ்நாக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? கொரியாவிலேருந்து நமக்கு ஸ்நாக்ஸ் வந்துச்சு. தினமும் அந்த 88 பேருக்கும் டீச்சர்ஸுக்கும் ஜூஸும் ஸ்நாக்ஸும் வாட்டர் மெலனும் கர்த்தர் நமக்கு மகள் ஸ்வீட்டி குடும்பத்தார் இணைந்து எங்களுக்கு அந்த ஆஃபரிங்கை கொடுத்து ஸ்நாக்ஸை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஸ்வீட்டி அவங்க அம்மா மம்மி ஆஷா, சிஸ்டர் ஆஷா, கர்த்தர் அவர்களை அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. அடுத்ததாக முதல் நாள் நமக்கு உணவை கொடுத்த பாபோயா ஏஞ்சி நில்லிங்க. பாபோயா ஃபேமிலி ஏஞ்சி நில்லிட்டிங்கன்னா பிளஸ் அண்ட் பீனா கூட ஃபேமிலி தான். பிளஸ் அண்ட் பீனா ஃபேமிலி. இவர்கள் முதல் நாள் நமக்கு பிள்ளைகளுக்கு உணவை ஏற்பாடு பண்ணி, ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணி கர்த்தர் தயவு செய்ததுக்காக இந்த குடும்பத்தை பாராட்டுகிறேன். காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. அல்லேலூயா. அடுத்த நாள் சிஸ்டர் சசிகலா அண்ட் பிரகாஷ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். சிஸ்டர் சசிகலா அண்ட் பிரகாஷ் இவர்கள் இருவரும் சேர்ந்து இங்கேயே நமக்கு சாப்பாடு செய்து கொடுத்தாங்க. நல்ல பிரியாணி பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்தது மூன்றாம் நாள் பிரதர் ஜெயச்சந்திரன் அவர்களும் சிஸ்டர் விஜி, சிஸ்டர் ஜெனிட்டா, ஜீவிதா இவர்கள் எழுந்து தயவு செய்து எழுந்து நில்லிக்கங்க. அல்லேலூயா. இவர்கள் இணைந்து மூன்றாம் நாள் நமக்கு நல்ல கீ ரைஸும் சிக்கன் கறியும் கொடுத்தாங்க. அன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷம். அந்த 3 நாளும் பிள்ளைகள் ரொம்ப அழகாக திருப்தியாய் சாப்பிட்டு கர்த்தர் நடத்தி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த 3 நாளும் கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுத்தார். நான் இந்த பென்னு வாங்கினோம், கலர் பென்சில் வாங்கினோம், ஓடணும் வரணும், இதுக்கெல்லாம் என்ன பிரிண்ட்டுங்க, இந்த சர்டிஃபிகேட் பிரிண்ட் எடுக்கணும், என்ன செய்யட்டும் யோசிக்கும்போது நான் என்ன யோசிக்கிறேனோ என் யோசனைக்கு முன்பாக கர்த்தர் செயல்படுத்துகிறாரா. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வாங்கணும், என்ன செய்யட்டும் என்று யோசிக்கும்போது ஒரு சிஸ்டர் ஒரு கவரை கொடுத்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொல்லுவது என்று தெரியல. அவ்வளவு சந்தோஷம். கர்த்தரோட கிருபை பாருங்கள், தயவு பாருங்கள். நான் நாளைக்கு என்ன செய்யட்டும் என்று சொல்லும் போது கர்த்தர் இன்றைக்கே அந்த கவரை கொடுத்து அந்த கிஃப்டை வாங்கும்படியாக கர்த்தர் செய்தார். அதுக்காக மகள் நர்மதாவும் சிஸ்டர் ஷீலா இருவரும் பங்கிட்டு அந்த கிஃப்டை வாங்கும்படியாக நமக்கு உதவுனாங்க. சிஸ்டர் நர்மதா ஏஞ்சிக்கங்க, ஷீலா ஏஞ்சிக்கங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவள் இருவரும் அந்த கிஃப்ட் வாங்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அது மட்டுமில்லை, அங்கே இங்கே சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இன்று ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு இங்கேருந்து செல்லும்போது அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் என்று சொல்லி என் உள்ளத்தில் இருந்தது. என்ன செய்யணும் என்று சொல்லும்போது சிஸ்டர் ஜானட் அவர்கள் ஐயா நான் சண்டே எதனா செய்யணும் என்று சொன்னாங்க. அவர்களையும் கர்த்தர் உயர்த்தி அவர்களும் இந்த நாள் நம் கிடைக்கிற ஸ்நாக்ஸுக்கு ஒரு பங்காளராக
சிஸ்டர் ஜானட் அவர்களையும், அடுத்தது அவங்களோட கூட சேர்ந்து துளசி ஐயாவும் நஃபின் ஆண்டியும் இருவரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நமக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன காணிக்கைகள் நமக்கு வந்தது. ஐ மீன் சின்ன சின்ன காணிக்கைகள் வந்தது. அந்த காணிக்கை வந்து இந்த கடையில் அப்பப்போ போயிட்டு இந்த கலர் பென்சில், புக்கு, அந்த சாக்லேட் அவைகள்லாம் வாங்கிறதுக்கு சிஸ்டர் இளவரசி குடும்பம் அப்புறம் மகள் ரீனா இருவரும் சேர்ந்து நமக்கு இந்த ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பதமா வந்து 3 நாளும் வேலைக்கு லீவு போட்டு அந்த சண்டே ஸ்கூலை நமக்கு நடத்தி கொடுத்தாங்க. அது முதல் நாள் பத்மா, திவ்யா, சிஸ்டர் ஞானதா, அப்புறம் ஜெனிஃபர் ஷர்லி, சிஸ்டர் இளவரசி, மானு, இவர்கள் எல்லாரும் வந்து நம் முதல் நாள் மரியாள் இது முதல் நாள் நம்ம நடத்தி கொடுத்தாங்க. 2வது நாள் அதே போல் இருந்தது. ஒருத்தர் ஆப்சண்ட், ஒருத்தர் இருந்தாங்க. இந்த பத்மாவும் மரியாள் மட்டும் 3 நாளும் நமக்கு இணைந்து ஊழியத்தை செய்து கொடுத்தாங்க. நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்ல சத்தமாக கையை தட்டிடுங்க. 3 நாளும் இணைந்து மரியாள், பத்மா 3 நாளும் இணைந்து பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்தாங்க. அடுத்ததாக ஜீவிதா, ரியா வந்து 3 நாளும் வந்து பெரிய ஜாப். ரியா ஏஞ்சிக்க, ரியா பெரிய ஜாப். ஏன்னா ரியா வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்கும்படியாக ரியாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டோம். இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறது ஈஸி கிடையாது. பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு பிள்ளைங்க பெற்றுட்டே கஷ்டப்படுறோம். இந்த பிள்ளைங்க இவ்வளோ பேரை, அந்த ஒரு மகள் மேலே போயும் கீழே வரணும். என்ன பண்ணணும்? மேலே போய் கீழே வரணும். சின்ன மிஸ் அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் இவங்களை மேலே கூப்பிட்டு போய் கீழே கொண்டு வரணும். அந்த ஜாபை வந்து ரொம்ப நேர்த்தியாக பிள்ளைகளை பார்த்து அவரோட உட்கார்ந்து டிராயிங் பண்ணும்படியாக செய்து மகள் ரியா, ஜீவிதா, நேற்று தீக்ஷிதா, அப்படியாக எல்லா வாலிப பிள்ளைகளின் பங்களிப்பு உண்டு. எல்லா வாலிப பிள்ளைகள் பங்களிப்பு உண்டு. ஆகாஷ் வீடியோகிராஃப், ஃபோட்டோ, பீனோ நம்மளுக்கு எடிட்டிங், பிரிண்டிங், அந்த மாதிரி எல்லா வாலிப பிள்ளைகளும் இணைந்து இந்த விபிஎஸ்ஐ எனக்கு அழகாய் நடத்தி கொடுத்ததுக்காக சபையின் சார்பாக எல்லா வாலிப பிள்ளைகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது பேர் விட்டிருந்தால் என்னை மன்னித்து விடுங்க. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் சகலத்தையும் நமக்கு செய்து தருகிற தேவனாக இருக்கிறார். 2-3 பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. வந்ததுக்காக இயேசுவின் நாமத்தில் அந்த ஃபேமிலி எனக்கு ஞாபகம் இருக்குது. அல்லேலூயா. தேங்க்யூ ஃபார் கம்மிங். காட் பிளெஸ் யூ. 2-3 ஃபேமிலி வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இது ஆன்லைனில் இருக்குது. இந்த லிங்க்கை நாங்கள் குரூப்பில் போடுவோம், நம்பர்ஸ் தான் அனுப்புவோம். இந்த பிள்ளைகளோட ஃபோட்டோஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட பேரண்ட்ஸ் நம்பர் கொடுத்தா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த பிள்ளைகளோட ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோவை நாங்கள் அனுப்பி கொடுப்போம். அல்லேலூயா. ஆமென். சின்ன பிள்ளைங்களோட சில ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆன பிறகு சுருக்கமாக நான் உங்களோட கூட செய்தி பகிர்ந்து கொள்கிறேன். பத்மா, மரியா, இன்னொன்று சொல்கிறேன். நமக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் அதிகமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம் ஊழியத்துக்காக நமக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் கர்த்தர் பாஸ்டர் ராஜ்கமல் அவர்களும் நமக்காக ஜெபித்து கொண்டு வந்தார். ஆமென். அவங்களும் விபிஎஸ் நடத்தினாங்க. அவர்களுக்கும் கர்த்தர் நடத்தி கொடுத்திருக்கிறார். அதே போல் அவர்களும் ஜெபித்தார். சபையார் ஜெபித்தீங்க. இந்த 3 நாளும் கர்த்தர் அழகாய் நமக்கு நடத்தி கொடுத்தாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெடியாம்மா? பிரைஸ் தி லார்ட். மரியா ரெடி? கம் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? 3 நாளும் நல்லா இருந்துச்சா? ஜாலியாக இருந்தீங்களா? நாளைக்கு வைக்கலாமா? என்னால் முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்போது சிறு பிள்ளைகளோட ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக ப்ராப்பராக முடிஞ்ச பிறகு நீங்களாகவே நடத்தினோம். டோ நாட் டிலே. இது எல்லாமே பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க.
by Aaron. Memory verse by Aaron. Memory verse by Aaron. Praise the Lord, everyone. My name is Aaron Abhishek. The fear of the Lord, the beginning of the knowledge. Proverbs 1:7. I can do all things through Christ. Philippians 4:13. The Lord will keep you whole harm. Psalms 121. 7. Thank you. Next memory verse by Zara. Hello everyone, my name is Tishika Zara. I am going to talk about VBS Day 1 Joseph's story. The fear of the Lord, beginning of knowledge. Proverbs 1:7. Day 2 Zacchaeus story. I can do all things to Christ. Day 3 Shadrach Meshach story. The Lord will make you from all dangers. Thank you. Thank you, Zara. Next, dance by primary kids. Sing high, sing low, sing it absolutely everywhere I go. Sing high, sing low, sing it absolutely everywhere I go. Oh, I am thinking about you.
டேய் யாரா அங்கே நல்லாவே ஆடத்தில்லைன்னா நான் தான் நச்சு கொடுக்கணும். எதாடா பேட்டை நீ யாரா ஒழுங்கா ஃபர்ஸ்ட் நீ போடுறா. ஏ சிக்ஸ் இரு. ஆமாம் ஃபினி எங்க? ஃபோன் போடு. ஹலோ ஹலோ பிரைஸ் லாட்ரா. டேய் எங்கடா இருக்கிற? நான் வீட்டில் படிச்சுன்னுக்கிறேன்டா. டேய் வாடா சீக்கிரமா. டேய் நாளைக்கு எக்ஸாம் வரா, நீங்கள் படிக்கலையாடா? டேய் எல்லாம் பரவாயில்ல வாடா. டேய் எனக்கு பயமாக இருக்குதுடா, நான் வரமாட்டேன்டா, நான் படிக்கணும்டா. டேய் வாடா. இல்லைடா நான் படிக்கணும். டேய் ஏசப்பாவே நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு, ஏன்டா பயப்படுற? பயமாக இருக்குதுடா. டேய் வேடா போனேன். டேய் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. டேய் நான் காத்தாலே சாப்பிட்டேன்டா, ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. டேய் பாருடா இவன் எப்போ பார்த்தாலும் பசி பசி எப்போ பார்த்தாலும் பசி போடா. ஏய் இனிமே நான் உங்க கூட விளையாடவே வரமாட்டேன், போங்கடா. போடா டேய். நம்ம கிரிக்கெட்டு டேய் வாங்கடா, டேய் நம்ம போய் பாஸ்டர்டு போய் ப்ரேயர் பண்ணலாம்டா, வாங்கடா பாஸ் ஆகிடுவோம்டா. டேய் எனக்கு ரொம்ப டயர்டாக கட்ட, வீட்டுக்கு வேறு டைம் ஆச்சா. நீ வேணா போங்க, நான் அங்கே வரல. நீ வரியாடா? பைடா பைடா. வைடா. பாஸ்டர் 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 சொல்லுங்கப்பா. என்னப்பா இங்கே வந்துக்கிறாங்களே, தருக்கு ஜூஸ் வேறு இல்லையே. என்னப்பா சண்டே ஸ்கூல் முடிஞ்சிச்சு இப்போ வந்துன்னுக்குறீங்கோ? இல்லை பாஸ்டர், நாளைக்கு எக்ஸாம் பாஸ்டர், அதுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வரதுக்கு வந்த பாஸ்டர். சரி என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ் பாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தானே? ஆமாம் பாஸ்டர். அப்போ ஏன் வேறு வேறையா சொல்கிறீங்கோ? இல்லை பாஸ்டர், வந்துச்சு பாஸ்டர். சரிப்பா சொல். நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கோ. இந்த பெண்ணுக்காக ஜெபிக்கணுமா? கடவுளே ஆசீர்வதிங்கள், எங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். ஆமீன். ஆமீன். சோத்ரம். ஆமீன். ஆமீன். நான் வந்து நான் ப்ரேட் பண்ணி வச்ச இந்த பெண்ணை வச்சு எழுதுங்க, அசால்ட்டாக பாஸ் ஆகிடுங்க. மறுக்காமல் ட்ரீட்டை குத்துருங்கோ. ட்ரீட்டு சரி பாஸ்டர். ஹலோ பச்சியாடா? டேய் நான் படிக்கலடா, டேய் நானே எழுதவேல்றா, நான் நைட்லாம் வந்து படிக்கிறேன். அப்படியே பிட் பேப்பர் எத்தனை அது பார்த்துக்கலாம். அடா எக்ஸாம் படிச்சிட்டீங்களா? ஆமா சார். நான் பாஸ் ஆகிற மாதிரி எழுதுறீங்களா எழுத மாட்டீங்களா? எழுதுறோம் சார். சரிதா எழுதுங்க. ஐயோ என்னடா இப்படி இருக்குது? டேய் தெரியுமாடா? தெரிலடா டேய், நானே என்னடா பண்ணுறது? ஐயோ நடா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா கூட சத்தம் வருது, ஆன்சர் தானே எழுதணும். சரி சார். பிட் பேப்பர் டக்கான பிட் பேப்பரு. நான் எங்கடா பிட்டு பேப்பர் வச்சுக்கிறேன், பின்னாடி இருக்கிறவன் டேய் நான் இதுக்கு பேசுனீங்க பக்கத்துல ஆன்சர் பேப்பர் தானே இல்லை கொடுத்துருக்கேன். சார் ஒன்றும் இல்லை சார். டக்கான் தாடா. எழுதிட்டீங்களாடா? 5 நிமிஷம் தாங்க இது, ஒன்றும் ஃபாஸ்ட்டாக பேப்பர் வாங்கிடுவேன் ஆன்சர் ஷீட்டு. என்னடா இது பார்த்து ஏற்றி கொடு. டக்கான் ஏற்றுறா. எடுக்கோ. இது ஏன் பியாடா? ஏடா சரிடா டைம் அப்டா, கொடுங்கடா பேப்பரை. சார் 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 இருங்க சார் 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 ஒரு செகண்ட் சார் சார் ஒரே ஒரு செகண்ட் சார் 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 நான் சார் இருக்கோ தூ சார் 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 இதாங்க சார் 500 ரூபாய் தரேன் சார், ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் 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 ஒரே ஒரு பேப்பர் எழுதிக்க சார், தாங்க சார். என்னடா
கன்ஃபார்ம் ஃபெயில் தாண்டா எல்லாரும். நானும் ஃபெயில் தான்டா. என்னடா பண்றது? சார் ஏன்டா கொடுனாரு? ஏய் ஃபினி, நீ எப்படிடா எழுதுன எக்ஸாமை? நான் நல்லா தான்டா எழுதினேன். நாங்கள் தாண்டா ஃபெயில் ஆக போகிறோம். அதுக்கு தான்டா சொன்னேன், நேற்றே படிக்கலாம் தானடா கிரிக்கெட் ஆடுற பதில். சரிடா, ரிசல்ட் அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஆண்டு வரை எங்கள் பக்கம் தாண்டா, நாங்கள் பாஸ் ஆகிடுவோம் போட. சரிடா. ரிசல்ட் டே. டேய் நான் வந்து ஃபெயில்ரா டேய். ஐயோயோ, நான் சொன்னேன்ல அங்கெல்லாம் ஃபெயில், நான் பாஸ் ஆகிடுவோம் பார்க்குறியா? டேய் நானும் ஃபெயில்ரா. ஃபெயில்ரா இவன். போடா போடா. பாரு அங்கெல்லாம் ஃபெயில் ஆகிடும். டேய் நானும் ஃபெயில்ரா. நான் பாஸ் ஆகிடுவேன் பாரு. டேய் நானும் ஃபெயில்ரா. சரி நான் போட்டேன். எங்கே அது ஜோஷோ போடுறதுக்கு வந்துட்டாங்களா? நானும் ஃபெயில்ரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ரா. என்னடா பாஸ் ஆயிட்டியா? ஃபெயில்ரா. எல்லாருமே குரூப் ஸ்டடீஸ் தான் பண்ணுவாங்க, நம்ம குரூப் ஃபெயில் விடு. ஃபினி நான் பண்ணான்னு பார்க்கலாம். டேய் நான் பாஸ்ரா. ஏய் பாடி பாஸ்ரா. டேய் தூ. நாம நேத்தே படிச்சிருக்கலாம்டா. அடுத்த விட்டு பேசாமல் படிச்சிருக்கலாம்டா. நம்ம விளாட்றதுக்கு பதிலாக நம்ம படிச்சிருந்தா நம்மளும் ஃபினி மாதிரி ஜஸ்ட் பாஸ் ஆகுதா ஆயிக்கலாம்டா. ஆமாண்டா. The moral of the story is we depend on God. Do the best, God will give the rest. Amen. Thank you. அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வழி புரியல, அவர் வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வழி புரியல, அவர் வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜீவன்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. கதைங்களை வாசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? கதை சொல்றேன்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா?
Praise the Lord. I'm happy to stand here and share my experience in VBS and what I have learned. So this year theme was Rise and Shine. It taught us to shine in God's words and in God's action and thoughts every day. So we also, in these 3 days, we learned stories and memory verse. So the first day was Joshua. Joshua taught us that God turns suffering into blessings. Blessings. In Bible it says that Joshua 1 verse 9. Be strong and courageous, for the Lord your God will be with you wherever you go. Second day, Zacchaeus. This taught us that God sees what's in your heart, not your appearance or your status. The Bible says, Luke 19 verse 10. The Son of Man came to seek and save the lost. Third day, Shadrach, Meshach and Abednego. This taught us that true worship only belongs to God. The Bible says that Proverbs 3 verse 5. Trust in the Lord with all your heart. Never rely on what you think you know. At last, I thank God, the teachers, the volunteers, especially the pastor, for making this VBS wonderful and fun. Thank you. Thank you, Levita, for that overall summary. இதோட விபிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் முடியுது. எல்லாரும் விபிஎஸ் பசங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணிடலாமா? எல்லாரும் என்கரேஜாக இருந்தாங்க, எல்லாம் உற்சாகமாக இருந்தாங்க. அதுக்காக எல்லாரும் அவங்களுக்காக தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஈஸ்வ நல்லவா. நல்லா ஒரு முறை கையை தட்டி பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இவர் பெற்றோர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் நாம் ப்ரைஸ் கொடுக்கணும். நான் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்பாக நான் செய்தியை முடித்து விடுகிறேன். செய்தியை முடித்து ப்ரைஸ் கொடுத்து அப்புறம் ஸ்நாக்ஸை கொடுத்து நான் அனுப்ப விரும்புகிறேன். இதனால் முக்கியமான ஒரு நாள் ஏனென்று சொன்னால் இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே. எல்லா பெற்றோர்களையும் நான் கனப்படுத்தும்படியாக நான் ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லுகிறேன். டீச்சர்ஸ் தயவுசெய்து பிள்ளைகள்கிட்ட வந்து உட்காந்துருங்க. மேக் தெம் கீப் குவைட். பத்மா சிட்டியா, மேக் தெம் கீப் குவைட். பிள்ளைங்க சைலண்ட்டாக இருக்கணும். டீச்சர்ஸ் சிட் வித் யோர் கிட்ஸ் அண்ட் டு நாட் ரோம் அரவுண்ட். எஸ் ப்ளீஸ் குவைட். எஸ் குட். காட் பிளெஸ். வேத புஸ்தகத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மதர் யாருங்க பைபிளில்? யாருமா? அன்னாள். எஸ், அன்னாள் என்ன பண்ணாங்க? அழுது ஜெபித்தாங்க. சரியா? அடுத்தது கொஞ்சம் கம்மி பண்ணி பிரைஸ் எல்லாம். அடுத்த நல்ல அம்மா பேசுங்க பைபிளில். ஆகார் என்ன பண்ணாங்க? பிள்ளைக்காக வனாந்திரத்தில் நடந்து கண்ணீரோடு ஜெபித்த போது கர்த்தர் சொல்லுகிறார், பீர் லகாய் ரோகி, நான் உன்னை காண்கின்ற தேவன். ஸோ அம்மா ஆகார் என்ன செய்தாங்க? இஸ்மயேல் அழும்போது வனாந்திரத்தில் திரியும் போது ஆகார் அழுந்த உடனே கர்த்தர் இறங்கி ஆகாரை ஆசீர்வதித்தார், இஸ்மயேலை ஆசீர்வதித்தார். அல்ல அடுத்தது யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஆகார் யாருங்க? தீமோத்திக்கு அம்மா என்ன பண்ணாங்க? அம்மாவும் பாட்டியும் அநேக வேத வசனங்கள் என்ன பண்ணாங்க? சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்படியாக ஒரு தாயார். அடுத்தது மேரி என்ன பண்ணாங்க? ஒழுங்கா நடத்தினாங்க. மேரி என்ன பண்ணாங்க? ஒழுங்கா நடத்தினாங்க. என்ன நடத்தினாங்க? என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். She left Jesus. வின்சி சொல்றாங்க, she left Jesus to do his ministry. சரியா? ஆமென். நான் இன்னைக்கு வின்சி சொன்னது போல மரியாள் ஒரு சிறந்த தாய். ஏன் மரியாள் ஒரு சிறந்த தாய்? அந்த தாயை போல நானும் நீயும் இருக்கிறோமா? ஏன்னா ஒரு வீட்டில் வந்து தகப்பன் வந்து சில சமயத்தில் தாயாக மாறுகிறதும் தாய் சில நேரத்தில் தகப்பனாய் மாறுகிறதும்
நாம் குடும்பத்தில் பார்த்துருக்கிறோம். குடும்பத்தில் ஒருவர் இல்லாவற்றிலும் ஒருவர் அந்த 2 கேப்பையும் 2 பொசிஷனையும் ஃபில் பண்ணி அந்த குடும்பத்தை நடத்துகிற பெற்றோர்களையும் நாம் பார்த்துருக்கிறோம். அப்படியா இருக்கும்போது குடும்பத்தில் அம்மா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு உறவு, முக்கியமான ஒரு அன்பு, ஒரு முக்கியமான ஒரு நடத்துதல். யாருன்னா குடும்பத்தில் தாய். சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட இப்போது உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும்? அம்மா. சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும்? அம்மா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் அப்பா அப்படின்வாங்க. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க பிள்ளைங்க. யார் பிடிக்கும்னு சொன்னால் எங்கள் வீட்டில் லெவிட்டா கேட்போம், யார் உனக்கு பிடிக்கும்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 2 பேரும் பிடிக்கும்னுடுவா. ஏன்னா பிள்ளைங்க அவ்வளோ உஷாராக இப்போ இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் 2 பேரும் பிடிக்கணும். அம்மா சொல்லிட்டா அப்பா கோச்சிப்பாங்க, அப்பான்னு சொல்லிட்டா அம்மா கோச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க வந்து கரெக்டாக தீர்மானிச்சுட்டு சொல்கிறாங்க எனக்கு 2 பேரும் பிடிக்கும் என்று சொல்லி. ஆனால் சின்ன பிள்ளைங்களை கேஷுவலாக நார்மலாக கேட்டாலே போதும் சொல்லுவாங்க எங்களை அம்மா தான். ஏன்னா அம்மா ஊற்றுறதும் தாளாற்றுறதும் தூக்கி கொண்டு நடத்துகிறதும் தேவையெல்லாம் சந்திக்கிறதும் யாராக இருக்கிறாங்க? அம்மாவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சுருக்கமாக ஒரு சின்ன செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 51. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51. பின்பு அவர்களோடு கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படித்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இங்க 4 விஷயத்தை வந்து மரியாள் இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? முதல்ல ஞானம். முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஞானத்திலும். பெற்றோர் தாயார் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. உங்களுக்கு நான் பைபிளில் மட்டும் சொல்லலை, இந்த பூமியில் இருக்கும் போதும் தாயார் இஸ் அ பெஸ்ட் டீச்சர். அம்மா என்னங்க? பெஸ்ட் டீச்சர் நான் சொல்லுவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உலகத்தின் ரட்சகராக இருக்கிறார், தேவாதி தேவனாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவை வழி நடத்தும்படியாக அந்த நாள் வரும். எந்த நாள் வரும்? இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த மகனை, அந்த தாயாரை இன்னொரு மகனிடம் விட்டு பரலோகம் ஏறும்படியாக ஒரு நாள் வரும் என்று இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஏமேன்னு அந்த நாள் வரையிலும் மரியாள் என்ன செய்யணும்னா இயேசு கிறிஸ்துவை சரியாய் வழி நடத்தணும். இயேசு கிறிஸ்துக்கு வளரும் போதே என்னென்ன வேணும், என்னென்ன இருக்கணும் என்று சொல்லி சிறு வயது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் என்ன கொடுத்தீங்க? சரலாக கொடுத்துருப்பீங்க. அப்புறம் ஆவின் பால், ராகி மால்ட், சரலாக கொடுத்துருப்பீங்க, ராகி மால்ட் கொடுத்துருப்பீங்க. என்னென்னவோ இப்போ வந்துடுச்சு இல்லையா? என்னென்னவோ மிக்சர்ஸ் ஆஃப் பவுடர் மில்க் பவுடர் வந்துடுச்சு. எதையோ கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவங்க அம்மா அழகாய் கொண்டு நடத்தினார்னு சொல்லி பார்க்கும்போது முதல் காரியம், ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் இன் விஸ்டம். இயேசு கிறிஸ்து ஞானத்தில் வளர்ந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தாருங்க? ஞானத்தில் வளர்ந்தார். இயேசு கிறிஸ்து ஞானத்தில் வளரும்படியாக அந்த தாயானவர் அவருக்கு தேவையான அறிகுறி, தேவையான நாலேஜ், தேவையான விஷயங்கள், எது நல்லது, எது கெட்டது, எப்படி வீட்டில் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி அடையணும், எப்படி ஆடை போடணும், எப்படி போடக்கூடாது, எப்படி உட்காரணும், எப்படி ஏஞ்சிக்கணும், எல்லாவற்றையும் சரியாய் ஞானத்தை கொடுத்து நடத்தினவள் தாய். ஆமென். இயேசு கிறிஸ்துக்கும் அப்படியாய்தான் அந்த ஞானத்தில் பெருகும்படியாக சிறு வயதிலிருந்தே நாசரேத்துக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து சின்ன பிள்ளைகளோட கூட பேசலை. அவர் உட்காரும் போது பெரிய ஞானிகளோடு கூட பேசினவராக இருக்கிறார் இல்லையா? பெரிய ஞானிகளோடு கூட பேசுகிற அளவுக்கு அந்த சிறு இயேசு கிறிஸ்துக்கு ஞானம் வந்தது எங்கன்னா அவர் தாய் சொல்லி கொடுத்ததுங்க. ஆமென். ஒரு தாய் சொல்லி கொடுத்தது இப்படி இருக்கணும். ஏன்னா தாயை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா? மரியாள் கிருபை பெற்றவளாக இருந்தால், கிருபை பெற்ற மரியாளை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுனாலே மரியாளுக்கு தெரியும் இந்த பிள்ளை என் பிள்ளை, என் வயிற்றில் பிறந்திருந்தாலும் இது கர்த்தரோட பிள்ளையாக இருக்கிறது. அந்த கர்த்தரோட பிள்ளையை நான் சரியாய் வளர்க்கணும். ஏமேன்னு நீங்கள் எப்படி பிள்ளைகளை பெற்றுட்டீங்க? நீங்களே முடிச்சிச்சா இல்லை கர்த்தர் கொடுத்தாரா? கர்த்தர் கடவுள் கொடுத்தாரா? நீங்களா பண்ணிட்டீங்களா? கர்த்தர் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை கொடுத்தது எப்படின்னா ஒரு கிஃப்டாக கொடுக்கிறார். அது ஒரு ஈவு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரின்
கனி, அவரால் கிடைக்கும் ஈவு, பலன். இட்ஸ் a gift from God. கர்த்தர்கிட்ட இருந்து கொடுத்தது தான் இந்த பிள்ளைகள் இல்லையா? கர்த்தர் அதை ஒரு கிஃப்டாய் உங்களுக்கு கொடுத்தார். அந்த கிஃப்டை கொடுத்த கர்த்தருக்கு நீ சரியாய் அர்ப்பணிக்கணும் இல்லையா? கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்ட் என்ன செய்றீங்க? எடுத்து சரியாய் பத்திரம் பண்ணி வைக்கிறீங்க, சரியாக தொச்சி வைக்கிறீங்க. எல்லா விஷயத்திலும் அந்த கிஃப்ட்டை நீங்கள் பொறுப்பாக எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறது போல் உங்கள் பிள்ளைகளும் கூட சரியாய் நீங்கள் நடத்தணும். சரியாய் ஞானத்தை கொடுத்து வளர்க்கணும். சரியான அறிகுறிகளை சொல்லணும். எப்படி வளரணும், எப்படி பேசணும், எந்த ஏஜுக்கு எப்படி நடந்துக்கணும், இவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யாரு? அம்மா. இயேசு கிறிஸ்துக்கு அதே போலத்தான் மரியாள் ஞானத்தில் வளரும்படியாக மரியாள் இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி கொடுத்தாள். நீ இப்படி பேசணும், இப்படி இருக்கணும், தாய் சொன்னது கனப்படுத்தணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு சரியாய் வளர்த்து நடத்தி ஞானத்தை பெருகும்படியாக சொல்லி கொடுத்தது யாரு? தாய். இரண்டாவது காரியம் வளர்ச்சியிலும் என்னங்க? க்ரோயிங். வளர்ச்சினா என்ன? க்ரோயிங். நல்ல சாப்பாடை கொடுத்து நல்ல பலசாலியாக இருக்க வைக்கிறீங்க. நீங்கள் சாப்பிடலைன்னா கூட உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொடுக்குறீங்க இல்லையா? அதே போல தான் பிள்ளைகள் செழியாக வளரணும்னா ரொம்ப முக்கியமானவங்க தாயார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவையில்லை, என்ன தேவையோ அது இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு ஒரு இப்பி நூடுல்ஸ், இது பிடிக்கலன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற விஷயத்தை டக்குன்னு செய்து உங்கள் பிள்ளைக்கு தோசையோ இட்லியோ. இப்போ இருக்கிற தாயார் வந்து ட்ரை கலர்ஸ் இட்லி செய்கிறாங்க, ஃப்ளாக் கலர் இட்லி செய்கிறாங்க, என்னென்ன இஷ்டம் ஸ்டார் கலர் இட்லி, ஸ்டார் இட்லி செய்கிறாங்க, மூன் இட்லி செய்கிறாங்க. அப்படியாங்க ஏன் செய்கிறாங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் என்று சொல்லி உங்களை நீங்களே மாற்றிக்கொள்கிறீர்கள். ஏன் மாற்றிக்கொள்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் வளரணும் என்று சொல்லி. ஏமேன்னு அவள் வளருகிறாள் என்று சொன்னால் எப்படி வளரணும், என்ன ஸ்டேச்சருக்கு வளரணும் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மரணம் தழுவாழில் கூட பெலனாக இருந்தார். ஆமேன். இயேசு கிறிஸ்துக்கு தலையில் என்ன போட்டாங்க? முள்கிரீடம். கைக்கு காலுக்கு ஈட்டியால ஜாட்டையால ரத்தம் என்ன ஆகுதுங்க? தண்ணீரோடு கூட கலந்து, ரத்தம் எப்படி ஊத்துச்சான்? தண்ணீரோடு கூட கலர்ந்து. அந்த நேரத்தில் கூட 7 வாஸ்த கர்த்தர் பேசுகிறார். நான் யோசிச்சு பாருங்க. அந்த பெலன் அந்த தாயார் கொடுத்த உணவும், ஏமேன், தாயார் கொடுத்த உணவும், தாயார் பரிமாறின விஷயம், தாயார் பெலனாய் பெலனாய் வளர்த்ததுனால கர்த்தர் கிருபை இயேசுவோடு கூட இருந்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இயேசு கிறிஸ்து 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். அவர் தேவன் தானே. அவர் சாகாம செத்துட்டாருங்க. அவரு அந்த நாள் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோட ஏன் மரித்தார்? பலவீனத்தினாலே. ஏமேன். ஆனாலும் பாருங்க அந்த 7 வார்த்தை பேசுகிற வரையிலும் இயேசுவுக்கு பலன் இருந்தது என்று சொன்னால், 40 நாள் உபவாசித்து வனாந்திரத்தில் சுத்தின இயேசுக்கு பலன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பலனும் அந்த சரீர உடுப்பும் அந்த சரீர ஸ்ட்ரென்த்தும் கொடுத்தது யாரு? தாயார். கொடுத்தது யாரு? தாயார். மரியாள். அந்த ஸ்டேச்சர், அந்த இடத்துக்கு என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும் நீங்க பார்க்கிறீங்க. யாருன்னா என்னங்க உங்க பிள்ளை மெலிஸ் ஆயிட்டு இருக்கா, உங்க உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கஷ்டப்படும். ஆமா இல்லையா? என்ன உங்க பிள்ளை மெலிஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு பேச கூட நீங்க மாட்டீங்க, அப்படியே திரும்பின்னு போயிடுவீங்க. என் புள்ளைய பத்தி நீ ஏன் பேசுற? என் புள்ளைய பத்தி நீ ஏன் பேசுற? என் புள்ளைய பத்தி பேசாது, எனக்கு என் புள்ள தெரியும். என்ன பண்ணீங்க? வீட்டுக்கு போன உடனே தம்பி நல்லா சாப்பிடணும், தம்பி மகா நல்லா சாப்பிடணும்னு சொல்லி யாரும் பேசாத அளவுக்கு உங்கள் பிள்ளைக்கு சரியான உணவையும் சரியான ஆடையும் சரியாக கொடுத்து அவங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது யாரு? தாயார். அதே போல தான் மரியாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேச்சர், அந்த ஒரு ஃபிசிக்கல் பாடியை நல்லா உருவாக்கி கொண்டு வந்து நிற்க வைத்தது யாரு? மரியாள். அடுத்தது தேவ கிருபையிலும் மனுஷரின் தயவிலும். 2 விஷயங்க பாருங்க. தேவ கிருபையும். ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஃபேவர் வித் காட். ஒரே ஒரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 11:1. 1 கொரிந்தியர் 11:1. பின்பற்றுவது போல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. முதல் காரியம், இயேசு கிறிஸ்து தேவனிடம் பிரியவராய் இருந்தார். அல்லேலூயா. ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஃபேவர் வித் காட். தேவனிடம் கிருபை பெற்றவராய் இருந்தார். யாரு? இயேசு. அல்லேலூயா. ஹூ டாட் திஸ்? அம்மா. ஆமென். ஒரு அம்மா சபையில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஆலயத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்,
ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், கர்த்தருக்கு பயந்து எப்படி நடக்கணும், இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தன் என்ன, ஏய் என்ன ஸ்நாக்ஸ் நாளைக்குன்னு கேட்டான். இது வந்து விபிஎஸ்ல தான். யாரு? நான் வந்துன்னுக்கிறேன். நான் வந்து என்ன நாளைக்கு ஸ்நாக்ஸு? நான் தம்பி நாளைக்கு இது கொடுக்குறாங்கப்பா, ஜூஸ் கொடுக்குறாங்கப்பா. சரி. யோசித்தேன் நான், அல்லேலூயா, யாரையா நீங்கள்? யோசித்தேன் நான். ஒரு பிள்ளை ஒரு 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 மூத்தவர்கிட்ட, ஒரு பெரியவங்கக்கிட்ட, ஒரு எல்டர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். தேவனுக்கிட்ட கிருபை பெற்றவர்களாக இருந்தும் 4வது காரியம், இயேசு கிறிஸ்து என்ன பெற்றாருங்க? தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமாகவும் மனுஷ தயவும் கிடைச்சது. ஏன் இயேசு கிறிஸ்துக்கு தயவு கிடைச்சது? ஏன் இயேசு கிறிஸ்துவை எல்லா மனிதர்களும் நேசிச்சாங்க? அங்க இருந்தவங்க எல்லாம் கர்த்தரை நேசிச்சாங்க. he won favor with many. அவர் சென்ற இடத்துக்கெல்லாம் அநேகர் வந்து கூடினார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து சென்ற இடத்துக்கு அநேகர் வந்து என்ன பண்ணாங்க? கூடின. he won favor with God. கர்த்தரோடு கூட மனுஷனோடு நெருங்கி பலன்தான். ஏன்? அவங்க அம்மா அப்படியாக பெரியவங்களை பார்த்தா எப்படி 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 நடந்துக்கணும்? தாழ்மையாக நடந்துக்கணும், சரியாய் பேசணும், சரியாய் பேசணும். நம்ம வீட்டில் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் மட்டும் நல்லா, ஏய் மாமா வராரா, ஏய் பெரியப்பா வராரா, ஏய் சித்தப்பா வராரா, அவர் வந்தானே ஏஞ்சி நிற்கணும்டா. இயேசு கிறிஸ்து இருந்த எல்லா மனிதர்களிடம் கிருபை பெற்றா, தயவு புரிந்த நான் வர இருக்கிறா. இதை சொல்லி கொடுத்தது யாரு? அம்மா. அப்போ அப்படியே சொல்லி கொடுத்ததுனால தான் இயேசு கிறிஸ்து இந்த நாளுக்கும் தேவனாக இருக்கிறா. ஏமேன். எல்லா காரியங்களும் சிறந்தவராக இருக்கிறா. ஏன் எல்லா காரியத்திலும் சிறந்தவராக இருக்கிறா? அவர் அம்மா அவங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஞானத்தில் பெருகும்படியாகவும், சரீரத்தில் பெருகும்படியாகவும், நல்ல ஒரு உடன் சரீரமாக இருக்கும்படியாகவும், தேவ கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், மனிதர் தயவுகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அம்மா என்ன பண்ணாங்க? சொல்லி கொடுத்தாங்களா இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகள் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? உங்க பிள்ளைங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? How are they with God? கர்த்தரோடு கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க? எவ்வளோ நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்க? எவ்வளோ நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு துதிக்க சொல்லி கொடுத்தீங்க? எவ்வளோ நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க? நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு மீடியா, மூவி, தேட்டர் எல்லாமே வந்து நம்மளை இழுக்குது. அதை காட்டிலும் மேலான ஒரு விஷயம், மனிதன் பிறந்தால் ஒரு நாள் மறிக்கணும். மறிச்சால் அவன் எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா நான் எப்படி இருக்கணும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைங்க பரலோகத்துக்கு போகணும்னா அவன் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி வளரணும். நீங்கள் நினச்சிப்பீங்க, இப்போ வேணாம் விடுங்க, பெரிய ஆனவனை சிறு வயதுலேருந்தே நீங்கள் ஒழுங்காக நடத்திட்டு வந்தீங்கன்னா பெரிதாய் வரும்போது அவன் உன் பேத்திக்கும் உன் பேரனுக்கும் நல்ல தகப்பனும் தாயாக இருப்பான். ஆமேன். நீங்கள் உங்கள் பிள்ளையை சரியாக வளர்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து உங்கள் பேத்திக்கும் உங்கள் பேரனுக்கும் நல்ல தாயும் தகப்பனுமாக இருப்பாங்க. அதுக்கு இப்போதே நீங்கள் ஞானம் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க? சரியாய் வளருங்க. நல்ல விஸ்டம், நல்ல நாலேஜை சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நாட் மோர் வித் மொபைல். இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. ஒரு மொபைல் கொடுத்துட்டு நம்ம சாப்பாடு ஊட்டி விட்டுறோம், அழுதா போதும் மொபைலை கொடுத்து விட்டுறோம். அதை தவிர்க்க நம்ம கற்றுக்கொள்வோம். அதை தவிர்க்க என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். அது இல்லை, இந்த மொபைல் பார்க்கக்கூடாது, வேறு விஷயங்கள் இருக்குது, அநேக விஷயங்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் பார்க்கலாம், டிஸ்டன்ஸ் சொல்லி கொடுங்க. எவ்வளோ தூரத்தில் அவங்க கண்ணு பார்க்கணும், எவ்வளோ தூரத்தில் ஒரு டெலிவிஷன் இருக்கணும் சொல்லிக் கொடுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க இதை நம்ம இந்த ஜோஷ்வாகிறான் பாருங்க, அவன் டிவி மேலே உக்காந்துருவான். டிவி மேலே உட்காந்து டிவி பார்க்குவான். டிவி மேலே உட்காந்துட்டு நான் போய் என்னடானா தெரிய மாட்டேங்குது. பிள்ளைங்க என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உட்கார வைக்கணும். டெலிவிஷனுக்கிட்ட இருந்து சில உலகத்தின் காரியங்களிலேருந்து என்ன செய்யணும்? தூரம் தள்ளி வைக்கணும். இது சரியல்ல, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சரியாய் சொல்லி கொடுத்துருந்தா உங்கள் பிள்ளைகள் இன்று ராஜாவாகவும் ராஜத்தியாகவும் உங்களை கௌரவிக்கும்படியாக அநேக காரியங்களை செய்து கொண்டு வருவார்கள். ஆமேன். சிறு பிள்ளையிலேருந்து சிறு பிள்ளைகளை எப்படி வளருங்க? முதல்ல ஞானத்தில் பெருகும்படியாகவும், அடுத்து வளர்ச்சியிலும் பெருகும்படி நல்லா வளரணும். பிள்ளைங்க எப்படி வளரணும்? நல்ல புஷ்டியாக வளரணும். அதுக்கு என்ன செய்யணும்? சரியான ஆகாரத்தை கொடுக்கணும்.
என்ன ஆகாரத்தை கொடுக்கணும்? ஊட்டமான ஆகாரம். நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும். அந்த காலத்துல வந்து இயேசு கிறிஸ்து வளர்ந்த காலத்துல வந்து இயேசு கிறிஸ்துவோட அப்பா வந்து ஒரு தச்சன், ஒரு கார்பெண்டர். பெரிய பணக்கார வீட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்கல. இயேசு கிறிஸ்து பிறந்ததோ ஒரு தச்சன் வீட்டில் பிறந்தார். பிறந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கள் பாஸ்டர் வந்து அந்த சின்ன சர்ச்சு இருக்கும்போது இவர் வந்து அநேக பலகைகளை கொண்டு வருவார். என்ன வருவார்? என்ன சேர்த்து வச்சாருன்னா, அப்போ நானும் அம்மா பேசுவோம், பலகை சேர்த்து வச்சாருன்னுவோம். ஏன்னா எல்லாம் பரண மேலே அவ்வளோ பலகை இருக்கும். நான் யோசிச்சு என்னத்துக்கு அந்த பலகையில் என்ன செய்வோம், அவர் எதேதோ செய்வார். அவரே சேர்ந்து ஒரு ஆல்ட்ரு பண்ணார், ஒரு பெரிய ஷோகேஸ் பண்ணார். அதுக்கெல்லாம் யார் தூக்குறது? நான் தான் தூக்கணும். அதை தூக்கணும், ஆணி அடிக்கணும், எடுக்கணும், இதெல்லாம் செய்து. அதே போல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, சும்மா வைக்கல அவர் வீட்டில். அவர் தேவனோட புத்திரன், தேவனோட பிள்ளை. அப்படி இருந்த போதிலும் யோசேப்பு மரியாளும், இயேசு அந்த பலகை எடு, இயேசு அந்த ஆணியை எடுத்துட்டு வா, இயேசு அந்த சுத்தியை கொண்டு வா, இயேசு இதை பிடிச்சிக்க, இயேசு அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வா, இயேசு அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வா. அவர் தேவாதி தேவன். அந்த இயேசுவை கூட தாயும் தகப்பனும் வேலை வாங்கினாங்க, எடுத்துட்டு வர சொன்னாங்க. எல்லா காரியத்திலும் அவருக்கு பலனாக இருக்கும்படியாக, ஓடும்படியாக, வரும்படியாக, நல்ல புஷ்டியாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துக்கு மரியாளும் யோசேப்பும் சிறந்த தாயும் தகவனுப்பாய் இருந்ததுனால தான் கடைசி காலம் வரையிலும் இயேசு நல்ல பலனாக இருந்தார். ஏமேன்னு உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியாய் நல்லா போசிங்க, நல்லா சாப்பாடு கொடுங்க, நல்லா ஓடச்சைங்க, நல்லா வரச்சைங்க. அவங்கள ஒரே வீட்டில் உட்காரக்கூடாது, ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயும் விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த க்ரீச்சில் விட்டுட்டு போகிறதும். சாக்ரிஃபைஸ் யுவர் லைஃப் ஃபார் யுவர் கிட்ஸ். உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் லைஃப் என்ன பண்ணுங்க, கொடுங்க. மரியாள் டிட் தட். மரியாள் செய்தார். அடுத்தது, தேவனிடம் கிருபை பெற்றவர்களாக, தேவனிடம் கிருபை பெற்றவர்களாகவும் மனிதரிடம் தயவிலும். எல்லா பிள்ளைகள், எல்லா மனிதர் பார்க்குற எல்லா மனிதர்களிடம் நல்லா சோஷியலாக பழக, சோஷியலாக பேச. சில பிள்ளைங்க வந்து ரொம்ப ஷையாக இருப்பாங்க, ரொம்ப ஷையாக. வாலிப இந்த விபிஎஸ்ல ரொம்ப ஷையாக இருப்பாங்க. எங்களை பார்த்தோன்னா அப்படியே ஒடிங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படி போன உடனே போதும் அவங்க திருப்ப அந்த அப்படி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். யார் என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும், நல்லா பேசணும், தைரியமாக இருக்கணும். பிள்ளைகளை கர்த்தர் பயத்திலும் மனிதர்களிடம் அன்பாக இருக்க சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் சிறந்த தாயாக இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியாக உங்கள் பிள்ளைகளை நீங்களும் இப்படியாய் மரியாதை போல ஞானத்திலும் விவேகத்திலும் நல்ல பலனோடு நல்ல கிருபை பெற்றவர்களாக, மனிதர்கள் நல்ல தயவு பெற்ற பிள்ளைகளாய் வளரும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. ஆமென். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் சிறந்த தாயாக இருக்கு. நீங்களாம் என்ன சிறந்த ஏதோ ஒரு இடத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ரொம்ப அழகான அன்பாக விஷயங்கள் இருக்கு. உங்கள் அப்பா உங்கள் இப்போ கூட கேட்டோம்னா சொல்லுவாங்க, உங்கள் பிடிச்ச விஷயம் என்ன பண்ணாங்க, பிடிச்ச விஷயம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியம் உங்கள் தாயார் உனக்கு பண்ண ஒரு விஷயம் வந்து உங்கள் உள்ளத்தில் எங்கேயோ ஒரு இடம் இருக்கும். அந்த விஷயங்கள் நீங்கள் செய்திருப்பீங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, இப்போ செய்யுங்க, சொல்லிக் கொடுத்துங்க. பி த பெஸ்ட் மாம், பி த பெஸ்ட் காட்லி மாம், பி த பெஸ்ட் காட்லி மாம். ஏமேன். உலகத்தின் காரியங்களை காட்டிலும் there is something bigger than the earth. இந்த உலகத்தை காட்டிலும் பெரிய காரியம் இருக்குது. அந்த காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லிவிடுங்க. லைஃப் நெவர் ends on this earth. இந்த பூமி மேலே இந்த வாழ்க்கை முடிவது கிடையாது. இந்த இடம் முடியும் போது ஒரு இடம் துவங்குறது. ஏமேன். இந்த இடம் முடியும் போது ஒரு இடம் துவங்க. there is life after death. மரணத்துக்கு பின்பு ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு போகணும்னா ஞானம் வேணும், கர்த்தருக்குள் பலன் இருக்கணும், கர்த்தர் கிருபை பெற்றவளாக இருக்கணும், மனித தயவை பெற்றுக்கொண்டு இருக்கணும், அன்பாக இருக்கணும். அப்படியா இவங்க பிள்ளைகள் நடத்தும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அந்த பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாகவும், நல்ல படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாம் ஞானத்திலும் நிரம்பி இருக்கும்படியாகவும், பெற்றோருக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்கும்படியாகவும், அவர்களை நடத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு உயர்த்தும்படியாக இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாவும் கரங்களை உயர்த்தி பிள்ளைகளுக்கு நேராக ரிமெம்பர் யுவர் கிட்ஸ் எல்லாரும் பிள்ளைகளுக்கு நேராக எல்லா கண்களை மூடுங்க. லெட்ஸ் ப்ரே பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரே பண்ணலாம். கண்ணை மூடு. we will all pray for you. Close your eyes. Very good. There, senior boys, close your eyes.
சீனியர் பாய்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லா பெற்றோர்கள், ஆல் தி எல்டர்ஸ், கைகளை பிள்ளைகளுக்கு நேராக உயர்த்துங்க. இஃப் தேர் இஸ் a kid sitting next to you, yes, all pray together. எல்லாம் ஒரு நம்ம நல்லா சத்தமா ஜெபிக்கிறீங்களா? நல்லா சத்தமா ஜெபிங்க. நல்லா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், ஆராதவரே உம்மை துதிக்கிறோம், சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே இந்த நாள் தகப்பனே, இந்த VBS நாளை முடிக்கும்படியாக கர்த்தர் தயவு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுக்கு 80 பேர் 90 பேர் கர்த்தரை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறு ஊழியம் செய்யும்படியாக எங்களை தகப்பனே உண்டாக்கி ஆயத்தம் பண்ணின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தயவு இல்லாட்டி எங்களால் ஒன்றும் செய்ய முடிஞ்சிருக்காது. கர்த்தர் இவ்வளவாய் நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க. எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறேன் ஆண்டவரே. இவர்கள் தேவ ஞானத்தில் பெருகும்படியாக, தேவ ஐஸ்வர்யத்தில் பெருகும்படியாக, சகல காரியமும் இவர்களுக்கு கிடைக்கும்படியாக, எந்த தேவைக்காக இவர்கள் அலையாதபடிக்கு, எந்த காரியத்துக்காக இவர்கள் ஓடாதபடிக்கு கர்த்தர் இவர்கள் எல்லாம் கிடைக்கும்படியாக, எல்லாம் இவர்களுக்கு வாய்க்கும்படியாக, எல்லா தடைகளை முறியடிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆண்டு முழுவதும் நல்ல படிப்பின் ஞானத்தை தாங்க, நல்ல செல்வாக்கின் ஞானத்தை தாங்க. பிள்ளைகள் நல்லா படிக்கும்படியாக, ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் இவர்களுக்கு துணையா இருக்கும்படியாக, இவர்களுக்காக போராடுகிற, இவர்களுக்காக சகலத்தையும் செய்கிற இவர்களின் பெற்றோர்களை நினைவு கூறுகிறேன். தகப்பனை ஆசீர்வதிங்க, தாயாரை ஆசீர்வதிங்க. அவர்கள் போராடுகிற போராட்டம் நல்ல வெற்றியா இருக்கும்படியாக, இந்த உலகத்தில் ஜெயத்தை பார்க்கும்படியாக, அவர்களை பலன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கான எல்லா தேவைகள் சந்திக்கும்படியாக கர்த்தர் பெரிய கரம் நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை அலைய விட மாட்டீர் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை அலைய விட மாட்டீர் ஆண்டவரே. கர்த்தர் கரம் குறுகினதல்ல, கர்த்தர் கரம் குறுகினதல்ல. கர்த்தர் சகலத்தையும் செய்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துக்காய் பங்களித்த எல்லா பிள்ளைகளையும், எல்லா சகோதரிகளையும், எல்லா குடும்பத்தாரையும் தகப்பனே தேவன் நடத்தி ஆசீர்வதித்து பலன்படுத்தி காற்று கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் கரமைகள் மேல் இருப்பதாக நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இருங்க ஐயா பாஸ்டர்.